கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேனிங் கபடி சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்கான வீடியோக்குள்ள பார்க்க போறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கபடி எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஜாப்பனீஸ்கார ஒருத்தர் இந்த அனிமேவை எவ்வளவு சூப்பரா எடுத்திருக்கான் அப்படிங்கறத நான் நம்பவே முடியல. சோ கண்டிப்பா இந்த ஒரு அனிமே உங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு கேரண்டியா சொல்ல முடியும். நம்ம இந்தியால கபடி நார்மலா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காமனான ஸ்போர்ட்ஸா இருந்தாலுமே ஜாப்பனீஸ்ல அப்படி கிடையாது. சோ இந்த ஒரு கபடியை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து ரிலேட் பண்ணி காமிச்சது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த அனிமேல. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு பார்க்க போற எபிசோட்குள்ள போகலாம். நான் ஹை ஸ்கூல்ல ஜாயின் பண்ணதுல இருந்து ஸ்போர்ட்ஸ் என்னோட லைஃபாவே இருந்துச்சு. பட் அப்படிப்பட்ட ஸ்போர்ட்ஸ் நான் வெறுக்க ஆரம்பிச்சேன். நான் ஏதாச்சும் சின்ன தப்பு பண்ணா கூட கோச் அதை பெருசா எடுத்து எப்பவுமே என்ன திட்டிட்டே இருப்பாரு. அதுவும் இல்லாம நான் 24 மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறத வாட்ச் பண்ணி மீடியாவில் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, நான் ஸ்போர்ட்ஸ்ல ஃபேமஸா இருக்கிறத பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் பராமப்பட்டு என் முதுகு பின்னாடி தப்பா பேச ஆரம்பிச்சாங்க. நான் எந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் விரும்பினோ அதை விட அதிகமா நான் அதை வெறுக்க ஆரம்பிச்சேன். அப்படின்னு நம்ம ஹீரோட பேக்ரவுண்ட் வாய்ஸ், டேய் யோய் கோஷி விளையாட வாடா அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீரோ விளையாட கூப்பிடுறாங்க. என்னால விளையாட வர முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, எனக்கு ஸ்போர்ட்ஸ் சுத்தமா பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க கையில வச்சிருக்க சாக்கரை எடுத்து வதைக்கிறான். நம்ம ஹீரோ இப்ப அவனுக்கு அடிச்சு பார்த்துட்டு வேக வேகமா மாஸ்க் ஹெட்போன் எல்லாம் எடுத்து மாத்திட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ண தான் போறான். நம்ம ஹீரோ சாட் குரூப் பண்ணி வச்சிருக்கான். அதுல தான் டெய்லி அப்படி நம்ம ஹீரோ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருப்பான். ஏய் 6 மெம்பர் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். ஹலோ மைக் செட் 1 2 3 கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒருத்தர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நீங்க ஸ்டூடெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாங்க நான் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அம்மா உங்களை சாக்கர் மேட்ச்க்கு இன்வைட் பண்ணாங்களே, நீங்க ஏன் போகல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். யாராச்சும் நான் வாட்ச் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்து போக, அப்ப திடீர்னு கதவு திறந்துட்டு யாரோ வராங்க. யாரானி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, இங்க நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா, ஆனா வேற யாருக்கூடயோ பேசுற மாதிரி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்ல, நான் போன்ல பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் சொல்றான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ யாரு எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் தான் சோமா, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், கபடி டீம்ல இருந்து வந்திருக்க அப்படின்னு அவன் சொல்ல, எனது கபடி டீமா, இந்த பேரை நான் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கேன், பட் இதுக்குன்னு கிளப்லாம் கூட வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். நீங்க தானே யோய் கோஷி ஃபேமஸ் சாக்கர் பிளேயர், நான் உங்களை கூட்டிட்டு போலாம் தான் வந்திருக்க அப்படின்னு சோமா சொல்றான். என்னாலலாம் அவன் கூட வர முடியாது, நீ போயிட்டு வாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ப்ளீஸ் அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க, எங்க சீனியர் உங்களை இன்வைட் பண்ணிட்டு வர சொன்னாங்க, நீங்க வந்து விளையாடலாம் கூட பரவாயில்ல, சும்மா வந்து பார்க்க மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோமா வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ என்னதான் சொன்னாலும் அவன் விடுற மாதிரியும் தெரியல, இங்க இருந்து போற மாதிரியும் தெரியல. என்னோட டைம் தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் அடிக்கிறான். பட் அப்ப கூட அவன் வந்து அங்க இருந்து போற மாதிரி தெரியல. சரியா போச்சு, இவன் என்ன கூப்பிடாம இங்க இருந்து போற மாதிரி தெரியல, இப்படியே போனா என்னால லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, சரி நான் வந்து பார்க்க தானே செய்யணும், வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். எங்க கூட வர ஒத்துக்கிறதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சோமா சொல்றான். நான் ஒன்னும் விளையாட வரல, பார்க்க தான் வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க துணி ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா மாத்துறதுக்கு அப்படின்னு சோமா கேட்கறான். டேய் நான் சொல்றது புரியலையடா, நான் விளையாட வரல, பார்க்க தான் வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சோமா சொல்றான். இல்ல எனக்கு ஸ்போர்ட்ஸ்னா சுத்தமா பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் நீங்க நினைக்கிற மத்த ஸ்போர்ட்ஸ் மாதிரி கபடி கிடையாது, இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சோமா சொல்றான். பாக்குறதுக்கே ஓல்டு ஜிம் மாதிரி இருக்க அந்த இடத்துல தான் கபடி கிளப் இருக்கு. நம்ம ஹீரோ உள்ள போறான். என்னடா இவங்க அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து பயப்படுறான். வாங்க ப்ரோ, நீங்க தான் சாக்கர் பிளேயரா, பாக்குறதுக்கு 185 ஹைட்ல இருக்கீங்க, உடம்புலாம் கொஞ்சம் தின்னாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்ம ஹீரோ செக் பண்ண, முட்டா பயலுங்களா தேவையில்லாம டச் பண்ற வேலையை வச்சுக்காதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிறான். எங்க டீம்ல ஜாயின் பண்ணலான்னு வந்துட்டு இப்படி டென்ஷன் ஆகலாமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ஒன்னும் டீம்ல ஜாயின் பண்ணதுக்காக வரல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப அந்த இடத்துக்கு வைஸ் கேப்டன் வரான். வெல்கம் யோய் கோஷி, கபடி டீம் உங்களை அன்போட வரவேற்கிறது அப்படின்னு கேப்டன் யூரா சொல்றான். இதுதான் எங்களோட கபடி டீம், இன்னில இருந்து நீனும் இதுல ஒரு மெம்பர், சரி வாங்க இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் கேப்டன் சொல்றான். உங்க இன்ட்ரோடியூஸ்லாம் உனக்கு தேவையில்ல, நான் சும்மா வாட்ச் பண்ணிட்டு போலாம் தான் வந்தேன், பார்த்தா எங்க என்னோட சண்டை போட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க, என்னடா கேம் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிறான். இதை கொஞ்சம் பாரு, ஃபேமஸ் சாக்கர் பிளேயர் யோய் கோஷி, முன்ன மாதிரி ஒரு பிளேயர் தான் எங்க கபடி டீம்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் கேப்டன் சொல்றான். இல்ல எனக்கு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா உனக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்றதுல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வைஸ் கேப்டன் கேட்கறான். டேய் யாரா நீ, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். நானும் உன் சாட் குரூப்போட ஒரு மெம்பர் தான், நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஹாப்பி ஆவாங்கல்ல அப்படின்னு வைஸ் கேப்டன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, டேய் நீ என்ன பிளாக்மெயில் பண்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பிளாக்மெயிலாம் ஒன்றும் இல்லை, எங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்றான் அவன் தான் அப்படின்னு அவனு வில்லத்தனமா சொல்ல, டே அதுக்கு பேர் அதான்டா வெண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். லேப்டாப் தூக்கி வச்சுட்டு அங்கே வைஸ் கேப்டன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வர, அதுவா யோய் கோஷோட லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் கேப்டன் சொல்ல வரதுக்குள்ளேயும் வேண்டாம் நான் இப்ப என்ன விளையாட வரணும் அவ்வளவுதானே, விளையாட வர அப்படின்னு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். பாக்குறதுக்கு பொலைட்டா இருந்தாலும் எவ்வளவு டேஞ்சரான பையனா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். யோய் கோஷிக்கு எதுவும் தெரியாது, சோ நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு வைஸ் கேப்டன் சொல்றான். கபடிங்கிறது ஒரு இன்டென்ஸ் ஸ்போர்ட்ஸ், கூல் ஸ்போர்ட்ஸ், மசில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கபடிங்கிறது சிம்பிளா டேக் கேம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் கேப்டன் சொல்றான். இப்போ எல்லாரும் ஒரு மேட்ச் விளையாண்டு காட்டுவாங்க, அதை பார்த்து நீ அப்சர்வ் மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓரமா நின்று வாட்ச் பண்ண வைக்கிறாங்க. சோமா தான் ஃபர்ஸ்டா ரைடுக்கு போறா. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க, கபடிங்கிறது சிம்பிளா உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா டேக் கேம், அதாவது ஓடி பிடிச்சு விளையாடுறது. கபடியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 பேர் தான், ஒன்னு ரைடர் இன்னொன்னு டிஃபெண்டர். ரைடர் டிஃபெண்டரை துரத்தி பிடிக்கணும், டிஃபெண்டர் ரைடர் கிட்ட மாத்தாம தப்பிச்சு ஓடணும், இதுதான் சிம்பிள் ரூல். பட் அந்த குட்டியோண்ட இடத்துல எப்படி ஓடி பிடிச்சு விளையாடுறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உன்னை ஓடி பிடிச்சு விளையாட்டு மாதிரி இடத்துக்கு தான் சொன்னா அதே நடிச்சிட்டு இருக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் கேப்டன் சொல்றான். இப்போ இந்த கேமை வாட்ச் பண்ணு, சோமா தான் ரைடரா உள்ள இறங்கியிருக்கா, அண்ட் சோமா உள்ள இருக்க டிஃபெண்டர் யாராச்சும் டச் பண்ணானா அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரகிள். நீ டிஃபெண்டரை ஸ்ட்ரகிள் பண்ணா மட்டும் போதாது, ஸ்ட்ரகிள் பண்ண வேகத்துல அந்த மிடில் லைனை தாண்டி போகணும், அப்பதான் உனக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதே மாதிரி சோமா எங்க ஸ்ட்ரகிள் பண்றான், பட் சோமா ஓடி போறதுக்குள்ளேயும் டிஃபெண்டர் சோமாவை தடுத்து பிடிச்சிடுறாங்க. இப்போ என்னப்பா பண்றது, இப்போ யாருக்கு பாயிண்ட் போகும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் சொன்னோம்ல ஸ்ட்ரகிள் பண்ணா மட்டும் போதாது, ஸ்ட்ரகிள் பண்ண வேகத்துல மிடில் லைனை தாண்டி போகணும், அப்படி உன போக விடாம தடுத்து பிடிக்கிறதா டிஃபெண்டர்ஸோட வேலை. பட்
பட் அதே மாரி நீ மிடில் லைனை டச் பண்ணாதான் உனக்கு பாயிண்ட், இல்ல அப்படின்னா டிஃபெண்டர்ஸ்க்கு தான் பாயிண்ட் போய் சேரும். இது என்னப்பா கொடுமையா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி நான் இப்போ உனக்கு ரூல்ஸ் சொல்லி தர போறேன், சோ நீனே உள்ளே இறங்கி விளையாண்டாதான் அது உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை விளையாட இருக்கிறாங்க. கபடியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 சிம்பிள் ரூல்ஸ் தான். ரைடரா உள்ள இறங்குறவங்க உள்ளே நிக்க கூடாது, அவங்களுக்கு ஒரு லிமிடெட் டைம் உண்டு, அதுக்குள்ள ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வெளியே போனா பாயிண்ட், இல்ல அப்படின்னா அவங்க வெளியே போயிடணும் அண்ட் பாயிண்ட் எதுவுமே கிடைக்காது அப்படின்ட்டு வைஸ் கேப்டன் இப்ப ரைடரா உள்ள இறங்கி நம்ம ஹீரோ அண்ட் சோமா 2 பேத்தையும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு அசால்ட்டா வெளியே போயிடுறான். ரெண்டாவது ரூல் ரைடரா உள்ள இறங்குறவங்க கபடி கபடின்னு சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னு வைஸ் கேப்டன் சொல்றான். நீ ஒரு ரைடரா இருந்தா அப்படின்னா டிஃபெண்டர்ஸை ஸ்ட்ரகிள் பண்ணணும், இல்ல நீ ஒருவேளை டிஃபெண்டர்ஸா இருந்தா அப்படின்னா ரைடர்ஸை டாக்கிள் பண்ணணும். இதுதான் கேமோட சிம்பிள் ரூல் அப்படின்னு வைஸ் கேப்டன் சொல்றான். சோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது சோமா ரைடரா உள்ள இறங்கி நம்ம ஹீரோவை ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வெளியே போயிட்டான். போட்டியில கவனமும் கொஞ்சம் முக்கியம் பெகலே அப்படின்னு சோமா நம்ம ஹீரோவை வெறுப்பேத்த, இந்த முட்டாள்தனமான கேமை விளையாடுற முட்டா பயிலுக்கிட்ட நான் தோக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு வெறியோட ரைடரா உள்ள இறங்குறான். கபடி கபடின்னு எனக்கு எந்த சவுண்டும் கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் சத்தமா சொல்றீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வெறுப்பேத்துறான். நம்ம ஹீரோவும் கபடி கபடின்னு சொல்லிட்டு சோமாவை போயிட்டு அசால்ட்டா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வெளியே வந்துடுறான். அடுத்த சோமா இப்ப ரைடரா உள்ள இறங்குறான். நம்ம ஹீரோ சோமாவை ஸ்ட்ரகிள் பண்ண விடாம ஈஸியா தப்பிக்கிறான். இவனோட சாக்கர் பாடி கபடிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பிளேயர்ஸ்லாம் நம்ம ஹீரோவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்ப டைம் முடிஞ்சது, பட் சோமாவால நம்ம ஹீரோவை ஸ்ட்ரகிள் பண்ண முடியல. நான் உன்னோட வீடியோலாம் டெலிட் பண்ணிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் கேப்டன் சொல்றான். பார்த்தா நம்ம ஹீரோட குரூப்ல இப்ப 107 மெம்பர்ஸ் இருக்காங்க. இது எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். எனக்கு நிறைய ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, நீ மட்டும் எங்க டீம்ல ஜாயின் பண்றேன்னு ஒத்துக்கிட்டனா உனக்கு 1000 மெம்பர்ஸ்க்கு மேல தருவேன் அப்படின்னு வைஸ் கேப்டன் நம்ம ஹீரோவை சேலஞ்சுக்கு கூப்பிடுறான். உனக்கும் சோமாக்கும் 1v1 நடத்துவோம், அதுல யாரு முதல்ல 2 பாயிண்ட் எடுத்து வின் பண்றாங்களோ அவங்க தான் போட்டியில ஜெயிச்சதா அர்த்தம். நீ ஒருவேளை வின் பண்ணிட்டனா உனக்கு நான் 1000 மெம்பர்ஸ் தரேன், பட் ஒருவேளை சோமாவனை வின் பண்ணிட்டா நீ தோத்து போயிட்டனா அதுக்கப்புறம் நீ எங்களோட டீம்ல ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் கேப்டன் நம்ம ஹீரோவை சேலஞ்சுக்கு கூப்பிடுறான். நம்ம ஹீரோவும் 1000 மெம்பர்ஸ்க்கு ஆசைப்பட்டு ஒத்துக்கிறான். இப்ப நம்ம ஹீரோக்கும் சோமாக்கும் 1v1 பேட்டில் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோட பாடி லென்த்தா இருக்கனால இவனால ஈஸியா ஸ்ட்ரகிள் அண்ட் டிஃபெண்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பிளேயர்ஸ்லாம் நம்ம ஹீரோவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போயிட்டு சோமாவை தொட்டு வரவன்னு பார்த்தா மூஞ்சில ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு வரான். சீக்கிரமா எனக்கு பாயிண்ட் கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, இல்லடா நீ பண்ணது ஃபவுல், உனக்கு பாயிண்ட்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் கேப்டன் சொல்றான். நீங்க தானே சொன்னீங்க சிங்கிள் ஹேர் பட்டா கூட பாயிண்ட் தானே, பட் நான் அவன் மேல பஞ்சே பண்ணிட்டு வந்திருக்கேன், பாயிண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, பஞ்சாடா பண்ணிட்டு வந்திருக்கேன், நீ அவன் மேல இருக்க பகையை காட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு வைஸ் கேப்டன் சொல்றான். எப்படியும் நம்ம ஹீரோக்கு இப்போ ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம சோமா இப்ப ரைடரா உள்ள இறங்குறான். நான் ஜஸ்ட் டிஃபெண்டரா அவனை டாக்கிள் பண்ணா மட்டும் போதும், 1 பாயிண்ட் எடுத்து மட்டும் 2 பாயிண்டோட வின் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சோமா நம்ம ஹீரோ ஸ்ட்ரகிள் பண்ண வர நம்ம ஹீரோ சோமாவை டாக்கிள் பண்றான். எங்க நம்ம ஹீரோ ஜெயிச்சானு பார்த்தா அதுக்குள்ளேயும் சோமா அவனோட பவர் யூஸ் பண்ணி அங்க இருந்து அசால்ட்டா மிடில் லைனை டச் பண்ணிடுறான். இப்போ நம்ம சோமாவும் 1 பாயிண்ட் எடுத்து 2 பேருமே ஈக்குவல் ஆயிட்டாங்க. சோமாவை குறைச்சிட போடாத, அவன் டெய்லியும் எவ்வளவு ட்ரைனிங் எடுத்து பாடியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு வைஸ் கேப்டன் சொல்றான். சோமா என்னதான் பாக்குறதுக்கு குள்ளமா இருந்தாலும் சோமாவோட பாடி ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்குங்கிறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் இப்ப ரைடரா உள்ள இறங்குறான். சாக்கரை பொறுத்த வரைக்கும் எனிமிஸ் நம்ம கிட்ட நெருங்க விடாம விளையாடணும், பட் கபடி அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதுக்காக எனிமி கிட்ட ரொம்பவும் நெருங்க கூடாது, இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி விளையாடுறதா கபடி அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இப்ப சோமா நம்ம ஹீரோவை டாக்கிள் பண்ண வர நம்ம ஹீரோ சாக்கர்ல ஜம்ப் பண்ற மாதிரி ஜம்ப் பண்ணி பின்னாடி போயிடுறான். அண்ட் சோமாவோட கை முன்னாடி இருக்க நம்ம ஹீரோ ஈஸியா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு அப்படியே திரும்பி மிடில் லைனுக்கு ஓட ஆரம்பிக்கிறான். பட் அங்கதான் ஒரு ட்விஸ்ட், சோமா நம்ம ஹீரோவோட காலை ஈஸியா பிடிச்சிடுறான். நம்ம ஹீரோவோட கால் ரொம்பவே லென்த்தா இருக்கனால சோமா நம்ம ஹீரோவை ஈஸியா டாக்கிள் பண்ணி கீழே படுக்க போடுறான். என்னதான் இருந்தாலும் நான் மிடில் லைன் கிட்ட தான் இருக்கேன், ஈஸியாக அதை டச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ட்ரை பண்ண சோமா அவனோட ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோட காலை பிடிச்சி இழுத்து பின்னாடி தூக்கி போடுறான். இப்போ சோமா 2 பாயிண்ட் எடுத்து வின் பண்றான். சே ஜஸ்ட்ல தோத்துட்டோமே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னோட பேரு சோமா, நான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கேன், 1 மாசமா கபடி விளையாடுறேன். நானும் ஃபர்ஸ்ட் இயர் தான். என்னோட பேரு சிஞ்சி, நான் 6 மாசமா கபடி விளையாடுறேன். அப்புறம் என்னோட பேரு யூரா, நான் 3rd இயர்ல இருக்கேன். அப்புறம் நான் 6 வருஷமா கபடி விளையாடுறேன். அண்ட் வெல்கம் டு த கபடி டீம் மாமே அப்படின்னு எல்லாருமே நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம வைஸ் கேப்டனுக்கு ஃபோன் பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஹலோ ஓகே, நான் எப்படியும் அடுத்த மாசத்துல டிஸ்சார்ஜ் ஆகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எப்படியோ கபடி டீம்ல ஜாயின் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் நடக்க போற விஷயங்கள்லாம் வேற லெவல்ல இருக்கும். அண்ட் இது ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் எபிசோட் தான். இதுக்கப்புறம் தான் நீங்க எதிர்பார்க்காத வேற லெவல் விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. அண்ட் யார் அந்த கேப்டன், எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பொறுமையா அடுத்தடுத்து வர எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.